உயிரடையும் எலும்புகள். வனாந்தர வீதியில் உலர்ந்து கிடந்தன எலும்புகள். மனித பாதங்கள் நடக்க தயங்கும் பகுதி. சுற்றி சுற்றி நடந்தன 2 பாதங்கள். வானத்திலிருந்து கேள்வி: மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அந்த மனுபுத்திரன் பதிலை கேள்வி எழுப்பினவருக்கே திருப்பி கொடுத்தார். தேவரீர் அதை அறிவீர். கேள்வி எழுப்பியவர் கட்டளையிட்டார். மனுபுத்திரன் கடமையை செய்தான். கண்முன் அதிசயம் நிகழ்ந்தது. உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து எழுந்தன. இந்த எலும்புகள் எவை? சிதறி மடிந்து நம்பிக்கை சாறு உலர்ந்து போன இஸ்ரவேல் அல்லவா? சிதறி செத்து கொண்டிருந்த யூதாவின் இறுதி காலங்களில் சிறையில் செய்தி உரைத்து வாழ்ந்த ஒரு மனுபுத்திரனே எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் என்பதற்கு அர்த்தம் தேவன் பலப்படுத்துகிறார். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு ஆசாரிய குலத்தை சார்ந்தவர். இவர் பிறந்த ஊர் எருசலேமுக்கு அருகாமையில் உள்ள ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். இவரது சிறப்பு பெயர் பாபிலோன் தெருவோர பிரசங்கியான யூதர், கடின இதயமுடைய ஜனங்களின் தீர்க்கதரிசி. ஆலயத்தில் திருப்பணியாற்ற வேண்டிய வயதில் ஆற்றங்கரையில் நாடு கடத்தப்பட்டு இருந்தார். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூறப்படும் 30ஆம் வருஷம் எசேக்கியேலின் வயதை குறிக்குமாயின் அவர் தமது 25வது வயதில் நாடு கடத்தப்பட்டிருக்க வேண்டும். யூதாவின் ஆசாரிய தீர்க்கதரிசியான இவர் பாபிலோன் கேபார் நதியோரத்தில் குடியிருக்க வைக்கப்பட்ட போதும் தேவ தரிசனத்தில் எருசலேமின் வீதிகளில் உலாவினார். அதன் அக்கிரமங்களை கண்டு குறித்து வைத்தார். சிறையிருந்த மக்கள் நடுவில் தொடர்ந்து யூதாவுக்கு வரும் அழிவையும் பின்வரும் மகிமையான வாழ்வையும் தீட்டினார். இவர் அந்நிய நாட்டில் சிறை சென்ற போது எரேமியா தீர்க்கதரிசி சொந்த நாட்டில் சிறையில் இருந்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். இவர் பாபிலோன் வீதிகளில் நடந்து சிறைப்பட்ட மக்களுக்கு தேவ செய்தியை கூவி உரைத்த போது எரேமியா சிறை முற்றங்களில் கட்டப்பட்டவராக தேவ செய்தியை உரைத்தார். இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் சுமார் கிமு 593 முதல் 571. மொத்தம் 48 அதிகாரங்கள் உள்ளன. இந்நூலில் சிறப்பம்சம் எசேக்கியேலை தேவன் மனுபுத்திரன் என சுமார் 93 தடவை அழைத்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆசாரியத்துவம், பலிகள், தேவ மகிமை பற்றிய செய்திகள் அதிகமாக இடம்பெறுகின்றன. இந்நூலை 3 பகுதிகளாக பகுத்து காண முடியும். பின்வரும் காணொளியில் அதை பற்றி நாம் பார்க்கலாம்.